வணக்கம். ராமச்சந்திரன் பேசுகிறேன். ஒரு சிலர் அனுமதி வாங்கி தான் பொதுக்கூட்டம் நடத்துகிறாங்க, மகாநாடு நடத்துகிறாங்க. அப்படிங்கிறது மக்களுக்கு ஏற்கனவே தெரியும். காவல்துறை அனுமதியோடு தான் நடத்துகிறாங்க. அது நிறைய நிபந்தனைகள் போட்டு தான் நடத்துகிறாங்க. அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. அந்த நடத்தக்கூடிய இடத்திற்கு பல கூட்டங்கள் எல்லாம் போகத்தான் செய்யும். வழிநடுகளும் டிராஃபிக் இருக்கத்தான் செய்யும். அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு சிலர் வந்து வேணும்னே அந்த பகுதியில் போக வேண்டியது, போக்குவரத்து இடையூறாக இருக்குது. ஏன்னா அவங்க யாரும் வெளியே வர சொன்னது? அந்த பகுதியில் இன்றைக்கி கூட்டமாக இருக்கும், அன்றைக்கி ஒரு நாள் வெளியே போகாமல் இருக்க வேண்டியதானே? கூட்டம் இருக்குங்கிறது தெரிஞ்சு தானே அவங்க அரசாங்கமே அந்த இடத்துக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. முன்னாள் நிதியமைச்சர் கூட அந்த பக்கம் போயிருக்கார் காரில். பாருங்கள், வேணும்னே போய் அந்த பக்கம் நின்றுக்கிட்டு போக்குவரத்து இடையூறு, இப்படி ஒரு அவப்பெயரை ஏற்படுத்துவதற்காகத்தான் ஒரு சில அரசியல்வாதியும் செய்கிறாங்க, ஆம்புலன்ஸும் செய்யுது. ஆம்புலன்ஸுக்கு வேறு பாதையை நீங்கள் மாற்று வழி பாதையை தெரிவித்து அனுப்ப வேண்டியதானே காவல்துறை? இந்த அரசு மருத்துவமனைக்கு ஒரு பாதை தான் இருக்கா? எத்தனையோ வழிகள் இருக்குல்ல. குறுக்கு பாதை இருக்குது, சறுக்கு பாதை இருக்குது. ஒரு ஆட்டோவில் ஏற்றி அனுப்பி விடலாம். எத்தனை வழிகள் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு மக்கள் இனிமேலாவது எச்சரிக்கையாக இருங்க. கூட்டம், மகாநாடு, பொதுக்கூட்டம் போகிற இடத்துக்கெல்லாம் தனியாக யாரையும் அனுப்பாதீங்க. பெண்களெல்லாம் அனுப்பாதீங்க. கூட்டத்தில் கசைக்கிறவாங்க, கசைக்கு ஆரஞ்சு மாதிரி புளிஞ்சிருவாங்க. பார்த்துக்குங்க. இந்த கூட்டத்தில் பார்த்தீங்களா எத்தனை பொம்பளை பிள்ளைகள், இளம் வயது பிள்ளைகள்லாம் கூட நசிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் கவனிக்கணும், கூர்ந்து கவனிங்க. ஜூம்மில் வச்சு பாருங்கள் கேமராவை. நெக்ஸ்ட் வீடியோவில் வரேன்.